நம்ம திரையில பார்க்கக்கூடியது லைவ் விஷுவல்ஸ். அவருடைய பனையூர் அலுவலகத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவரும் அவர் இப்போ எப்படி விழிக்கலாம் தாவேகா சட்டமன்ற குழு தலைவருமான திரு விஜய் சீஃப் மினிஸ்டீரியல் டெசிக்னேட்டாக ஆவதற்கு அந்த பட்டத்தை பெறத்துக்காக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சரியா 1:50 மணிக்கு ஆளுநர் ஏர்போர்ட்லேருந்து வெளியேறி ஒரு 2 மணி வாக்கில் லோக் பவன் வந்தடைந்தார். ஸோ ஆளுநர் வந்தடைந்த நிலையில் அவருக்கு அஃபீஷியல்ஸ் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்லையும் வென்றவர்களுடைய பட்டியலையும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. திரு விஜய் தரப்பு ஆளுநரோட கோஆர்டினேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தே ஆர் இன் க்ளோஸ் கோஆர்டினேஷன். ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை அவங்க அடுத்த கட்டத்தை எட்டிட்டாங்கன்னு பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலேருந்து விஷுவல்ஸ் வரும். அர்லேக்கரை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுப்பார், ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரும் கடிதம். அந்த ஃபோட்டோ ஆப்போடைய படங்களை இன்னும் திரையில இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீன்ஸில் பார்ப்பீங்க. அதுவும் கூட சரித்திர புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய படம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பிக்சர்ஸும் கூட காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற நெடுநாள் சகாவை விட்டு ஒரு புதிய சகாவை ஒரு புதிய தோழமையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளும் கூட வரலாற்று காட்சிகள் தான். ஆட்சி மாறி எப்படி காட்சிகள் மாறி இருக்குங்கிறத பார்க்கின்றோம். அத்தனை காவல்துறை முக்கியஸ்தர்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அலுவலகத்தின் முன்பாக குவிந்து கிடக்க இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அந்தஸ்து, அவர் இன்னும் முதலமைச்சராக பொறுப்பேற்கலை அப்படின்னாலும் அத்துணை அந்தஸ்தோட திரு விஜய் அவர்கள் உலா வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்கிறார். இதுவும் கூட அவருடைய அரசியல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம். முதலமைச்சராக உரிமை கோரக்கூடிய தருணம். ஒவ்வொன்றுமே வரலாற்று தருணங்கள் இல்லையா? ஸோ இது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஜேர்னலிசம் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரலாற்று புத்தகங்களில் இன்னும் வீடியோ டேப்ஸாக இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ உலகத்தில் இருக்கோம். ஸோ வரலாற்று வீடியோ டேப்ஸில் இடம்பெறக்கூடிய முக்கியமான காட்சிகள் இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் தமிழ்நாட்டு அரசியலை பதிவு செய்யும் பொழுது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்முடைய பேரன் பேத்தி இனி வரக்கூடிய தலைமுறைகள்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா, ஓ விஜய் ஆட்சி அமைத்தார், இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு பதிவு செய்யும். நீங்க திரையோட ரைட் சைடில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் ஆளுநர் வந்து அடைந்த விஷுவல்ஸ். இந்த இடத்துக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் மன்னிக்கணும் லோக் பவனுக்கு. அது என்ன சார், ஏன் சார் மாற்றினாங்க லோக் பவன்? அது இல்லை, அவங்க பல பிரிட்டிஷ் டைம் பெயர்களை மாற்றணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. பல ஊர்களோட பெயரை மாற்றிருக்காங்க. அந்த வரிசையில் ராஜ்பவன்கிற பெயர் ராஜ் அப்படிங்கிறது மன்னரை கொடுக்குது அந்த இடத்துல அவங்க. அதனால் அதை ஒரு மக்கள் பவனம் அப்படிங்கிற மாதிரியான இன்னும் அதில் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ நம்ம RN ரவியோட பதவியேற்பு காட்சிகளில் கூட பார்த்தோம். அந்த விக்கு வச்சு அந்த பிரிட்டிஷ் நடைமுறையில் இன்னமும் கோல்கத்தா சீஃப் ஜஸ்டிஸ் அந்த விக்கை வச்சுக்கிட்டு தான் பதவியேற்பு செய்யறத பார்க்கணும். அது ஒரு பழைய கோர்ட் இல்லையா? அது ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் உருவாக்கின 3 பல்கலைக்கழகங்கள் 3 கோர்ட்டில் கொல்கத்தா ஒன்று, மெட்ராஸ் ஒன்று, சென்னை ஒன்று, மும்பை ஒன்று. அதனால் அவங்க இன்னும் அந்த மரபை பேண்டது அப்படிங்கிறது இன்னமும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை பாருங்களேன், ரொம்ப இட நெருக்கடிக்குள்ளே தான் எல்லாரும். இல்லை, என்னோட வியூ நிறைய மாறணும். இப்போ நம்ம சல்யூட் எல்லாம் கூட மேற்கத்திய கலாச்சாரம். நம்ம ஏன் கொடிக்கு வணக்கம் வைக்கக்கூடாது? நம்ம ஏன் லாஸ்ட் போஸ் இசைக்கணும்? ஏன் நாதஸ்வரம் இசைக்கக்கூடாது? நம்மளுடைய அரசு வைபவங்கள் எல்லாம் ஏன் பிரிட்டிஷ் காலத்து மியூசிக் லாஸ்ட் போஸ்ட் எல்லாம் இட்ஸ் கலோனியல், அது ஒரு வெஸ்டர்ன் லெகசி. அதெல்லாம் ஏன் நம்ம இசை இருக்கக்கூடாது? இல்லை, அந்த மாற்றம் படிப்படியான மாற்றங்களை நோக்கி நகர்ற மாதிரி தான். அதை நோக்கி தான் அவங்க. ஆனால் எல்லா இது நாம் அவங்களுக்கு கீழே இருந்து வந்ததுனால சில விஷயங்கள் அந்த மரபை நாம் அப்படி பின்பற்ற வேண்டிய. போன ஆளுநர் இந்த மரபு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாரு. தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடுப்பாரு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா திமுக கிடையாது. ஒரு வாட்டி பாடுறதாக்க மரபுங்க போது 2 வாட்டி பாடாட்டி எனக்கு கிளம்பி போவார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷனல் ரிலேஷன்ஷிப் நம்ம தெரியல. லெஃப்ட் சைட் பார்க்குறோம் சீஃப் மினிஸ்டீரியல் எலெக்ட் இன் சம் டைம் அவருடைய காட்சிகளும், இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகையுடைய காட்சிகளும். இந்த 2 தரப்புக்குமான உறவு எப்படி இருக்க போகும்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கன்ஃபரன்டேஷனல் உறவு இருக்கும்? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு பியூரோக்ராட்டாக இருந்து வந்தவர். அவர் ஐயா ரவி ஒரு IPS ஆஃபீஸராக இருந்து ஒரு ரொம்ப பலமான ஒரு பியூரோக்ராட்டாக இருந்து நாகாலாந்து மாநிலங்களில் மத்திய அரசினுடைய ஒரு இதாக இருந்து பிரதிநிதியாக இருந்துட்டு
திரும்ப இங்கே வந்தவர். அப்போ அவரோட விஷயங்கள் எல்லாமே மோர் பியூரோக்ராட்டிக் இதோட இருக்கும். இவர் அப்படி இல்லை. இவர் இவர் எவ்வளவு நாள் இருக்க போறாங்கிறது பார்க்கணும் இல்லையா? அவர் கேரளாக்கு இருக்க போறாரா, தமிழ்நாட்டுக்கு இருக்க போறாரா, அதுவும் தெரியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு வேற ஒரு ஆளுநர் அவங்க சாய்ஸாவே கூட கேட்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி 2 மாநிலங்கள். ஆனால் இப்போ வந்து அவரை கேரளாக்கு நியமிச்சுட்டு தான் தமிழகத்தை கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அடிப்படையில் கோவாவை சேர்ந்தவர். ரொம்ப ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து கேரளாவில் வந்து பாஜக வளர்த்தெடுத்ததுல ப்ராப்பர் பிஜேபி. ஆமா, அவர் வந்து ரவிக்கு வந்து ஒரு ஐபிஎஸ். இவர் அப்புறம் இவங்க பாரதிய ஜனதா சார்பில் நியமிக்கப்படுகிற பெரும்பாலான கவர்னர்கள் வந்து ரொம்ப எளிய வாழ்க்கையை மேற்கொள்கிறவர்கள். இப்போ கவர்னர் அலுவலகத்தில் இருக்கிற நம்ம நண்பர்கள் பியூரோக்ராட்ஸா இருக்கிறவங்க, வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க ஆஸ்டெரிட்டில இன்னைக்கு ஒரு பேசஞ்சர் விமானத்துல தான் வந்தாருங்கிறத பார்க்கணும். தேவைன்னா தனி விமானம் எடுத்து வந்திருக்கலாம். அந்த ஆப்ஷன் ரொம்ப எளிமையா இருந்ததுங்கிறத பார்க்கணும். சோ கவர்னர் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.